ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கைடிங் ஸ்டார் ஆன்லைன் டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸ் யூனிட் 1ல் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 3 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். 3 வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அந்தந்த டாபிக் நான் ஸ்மால் டாப்பிக்காக எடுத்திருக்கேன். அந்த டாபிக்ஸ்லாம் கிளியர் ஆகிட்டா தான் நெக்ஸ்ட் வர டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? லாஸ்ட்டாக நம்ம காஸ் ஆஃப் த வார், எதனால் வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ கோர்ஸ் ஆஃப் த வார், யார் யாருக்கெல்லாம் நடுவில் நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு இந்த வாரில், என்ன நோக்கமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கோர்ஸ் ஆஃப் த வார். 2 வாரிங் கேம்ப் சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது சென்ட்ரல் பவர்ஸ்க்கு நடுவில் நடந்த வார்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். த வாரிங் நேஷன்ஸ் வேர் டிவைடட் இன்டு 2. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். 2 இதுவாக பிரித்து இருந்தாங்க இல்லையா? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி, அவங்க 3 பேரும் ஒரு ஆர்மி அப்படின்னா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இவங்க 3 பேர் ஒரு ஆர்மியாக இருந்தாங்கன்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி the central powers consisted of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. Italy, which was earlier with Germany and Austria-Hungary, Austria had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி 3 தான் ஒரு மெயின் ஆர்மியாக நம்ம பார்த்தோம், ஒரு பவராக பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இட்டாலி விலகிட்டாங்க போல. எப்போ விலகினாங்க அப்படின்னா, ட்ரென்டினோன்ற ஒரு அட்டெம்ப்ட் அவங்க வைக்கிறப்போ அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இட்டாலி விலகிட்டாங்க. Italy remained a neutral country when the war broke out. வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்தாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இட்டாலி நியூட்ரலாக மாறிட்டாங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது, அவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது, நமக்கு எதுப்பா வம்புன்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் நார்த் ஈஸ்ட். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வார்க்குள்ள என்டர் ஆகும் எப்போ அப்படின்னா யாருக்கு வெற்றி வர மாதிரி இருக்கோ அவங்களுக்கு பார்த்து நம்ம என்டர் ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க யூகமா யோசிச்சிருக்காங்க. பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி signed the secret treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against the Central Powers in return for this territory after the war. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இட்டாலிக்கு இவங்க ஜெயிக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி யார் பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஒரு பவராக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இவங்க போய் சேர்ந்துட்டு சீக்ரெட் ட்ரீட்டி, ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1915 ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் நான் வார்க்குள்ளே என்ட்ரு ஆகுறேன், பட் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் பவர்ஸ், இந்த ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரிக்கு அகைன்ஸ்டாக நான் உள்ளே வரேன்னு சொல்லி இட்டாலி சீக்ரெட் ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. அல்லைஸ்னா ஒன்று கூடுறது. 9 states that oppose the central powers. 9 ஸ்டேட் சென்ட்ரல் பவர்ஸை எதிர்த்து நின்றுச்சு. யார் யார் அப்படின்னா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரோமானியா அண்ட் கிரீஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரி, டர்க்கி இவங்களெல்லாம் எதிர்த்து நின்று இருக்காங்க. ரோமானியா அண்ட் கிரீஸ் declared war on central powers in 1916 and 1917 respectively, but played little part in the war. ரொமானியாவும் கிரீஸும் எப்போ சென்ட்ரல் பவருக்கு அகைன்ஸ்டா வந்தாங்க அப்படின்னா 1916 அண்ட் 1917 வந்தாங்க. அவங்களோட பார்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வாரில். ரொம்ப அதிகமாலாம் அவங்க வாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா,
இவங்களும் நமக்கு எதுக்குப்பா வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு, நம்ம லைட்டா சப்போர்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், பிரிட்டனுக்கும் பிரான்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரி சும்மா மேலோட்டமா வந்து இவங்க அமெரிக்கன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சார்ஸ் அபார்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ். சார்ஸ் அபார்டிவ் அதாவது அமைதிக்காக இந்த இந்த ஒரு அட்டெம்ப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சார் நிக்கோலஸ் II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. இந்த மாதிரி போர் தொடுத்துட்டே இருந்தோம், போர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ முடிவுக்கு வருது, அதனால நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம், இந்த உலகத்தோட அமைதிக்காக ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம்னு சொல்லி ரஷ்யாவோட சார் நிக்கோலஸ் II அப்படின்றவர் வந்து இந்த இதை பத்தி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 peace conference were held at The Hague in Holland in 1899 and 1907 but in vain. அதாவது இது இவங்க சொன்னாருன்றதுக்காக 2 வருஷம் 1899லயும் சரி அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க ஹாக்ல. அதாவது ஹோலாண்டில் இருக்கிற ஹாக் அப்படின்ற பிளேஸில் ஒரு கான்ஃபரன்ஸும் 1907 வெயினில் ஒரு கான்ஃபரன்ஸும் நடத்தினாங்க. ரஷ்யா ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ். ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, ரஷ்யா கூட யார் இருந்தாங்க, பிரான்ஸ், பிரிட்டன், அவங்க கூட்டணிக்காக மட்டும் வந்து அவங்க போராடிட்டு இருந்தாங்க. இந்த இந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வார் இன் வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்சு ஃப்ரண்ட். அதாவது பிரெஞ்சு ஃப்ரண்ட்ல எப்படிலாம் வார் ஆச்சுன்னு பார்த்தோம். ஜெர்மனி steamrolled and smashed the resistance of people of Belgium. On the side of the Allies, the burden of fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. ஜெர்மனி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பெல்கியமோட பீப்புள் அங்கே எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்மாஷ்னா சிதைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல இவங்க பெல்ஜியம் யார் கூட கூட்டணியா இருந்திருக்காங்க, பிரான்ஸ் கூட கூட்டணியா இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து கூட்டணியா இருந்ததுனால பிரெஞ்சு போய் அவங்க மேல சண்டைக்கு வரும்போது 2 பேருக்கும் மோதி ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, 1 மாசத்துக்குள்ளே வந்து பாரிஸை வந்து ஒன்றும் இல்லாம டம்மி பீஸ் ஆக்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. பேட்டில்ஸ் ஆஃப் டானன்பர்க் அண்ட் மார்ன். டானன்பர்க், மார்ன் அப்படின்ற சின்ன சின்ன போர்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்க்குறோம். மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன்வேடட் ஈஸ்ட் புருஷியா. ரஷ்யன் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் புருஷியா அப்படின்ற இடத்துல வந்து போர் தொடுத்தாங்க. அந்த டைம்ல ஜெர்மனி டிஃபீட்டட் தெம் டெசிசிவ்லி. ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, எப்பயும் போல அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. இந்த பேட்டில் ஆஃப் டானன்பர்க் ரஷ்யா சஃபர்ட் ஹெவி லாசஸ். இதுக்கு பேர் தான் டானன்பர்க் பேட்டில். ஸோ இதுல என்ன ஆச்சு அப்படின்னா ரஷ்யாவை தோக்கடிச்சதுனால ரஷ்யா ரொம்ப லாஸ் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. எட் திஸ் காஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹெல்ப் டு ரிலீவ் த ப்ரெஷர் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். த பிரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் டு டிரைவ் அவே த இன்வேடிங் ஜெர்மன்ஸ். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாம இந்த ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, பிரெஞ்சு மேல வந்து அந்த ப்ரெஷரை கொடுத்ததுனால பிரெஞ்சு ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போர் தொடுக்க வர ஜெர்மன்ஸ்க்கு மேல வந்து நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. அட் த பேட்டில் ஆஃப் த மார்ன், இந்த டைம்ல ஜெர்மனி வந்து பிரெஞ்சில் அட்டாக் பண்ண வரும்போது அதுக்கு பேர் மார்ன்னு சொல்றாங்க. ஏர்லி செப்டம்பர் 1914 த பிரெஞ்ச் சக்சீடட் இன் புஷிங் பேக் த ஜெர்மன்ஸ். ஆனா அந்த டைம்ல பிரெஞ்சு ஓரளவுக்கு தைரியம் வந்து ஜெர்மனியை வந்து வெளியில துரத்த ஆரம்பிச்சாங்க. பாரிஸ் வாஸ் ஜஸ்ட் சேவ்டு. அந்த டைம்ல கொஞ்சம் பாரிஸ் சேவ் பண்ணப்பட்டுச்சு. த பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் அ மெமரபிள் ஃபார் பிரெஞ்ச் வார்ஃபேர். இந்த பேட்டில் ஆஃப் மார்ன் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரெஞ்ச் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெஞ்ச் வார்ஃபேர்னா என்னன்னு பார்க்குறோம். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ்
dug by troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. இந்த ட்ரென்ச் வேர்ஃபேர், அதாவது இந்த பேட்டில் ஆஃப் மான் வந்து ட்ரென்ச் வேர்ஃபேருக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மெமரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரென்ச் வேர்ஃபேருன்றது ஒன்றும் இல்லை, இப்போ எதிரிகள் நம்ம தாக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள புதருக்குள்ளேயோ ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒரு குழிக்குள்ளேயோ பதுங்கி நின்று அவங்கள அட்டாக் பண்ணுறது, அந்த சோல்ஜர்ஸ்லாம் பதுங்கி நின்று அட்டாக் பண்ணுறது தான் வந்து trench warfare. The typical trench system in world wars consisted of two to four trench lines running parallel to each other. இந்த வேர்ல்ட் வார்ல வந்து ட்ரென்ச் சிஸ்டம் வந்து 2லேருந்து 4 ட்ரென்ச் லைன்ஸ் வந்து நிறைய வந்து உருவாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஈச் ட்ரென்ச் வாஸ் டக் இன் a type of zigzag so that no enemy standing at one end could fire for more than a few yards down its length. இந்த ட்ரென்ச் எப்படி உருவாயிடுச்சு அப்படின்றதுனா அது zigzag டைப்ல இருக்குமா. அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு எதிரியும் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு ஆள் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த எண்ட் டு எண்ட் கண்டிப்பா எந்த ஒரு எதிரியும் வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணி வந்து அந்த ட்ரென்ச்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. The main lines of trenches were connected to each other and to the rear by a series of linking trenches through which food, ammunition, fresh troops, mail and orders were delivered. அதே மாதிரி அந்த ட்ரென்ச்சை லிங்க் பண்ற பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை மூலியமா தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கான ஃபுட்டு, அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ். அம்யூனிஷன் அப்படின்னா அவங்களுக்கு தேவைகள், சாப்பாடை தாண்டி நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா, அந்த தேவைகள் அவங்கள நியூட்ரிஷியஸா வைக்கிறதுக்காக தேவையான பொருட்கள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், அப்புறம் மெயில் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே வந்து அந்த பாதை வழியா தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. The sheer quantity of bullets and shells flying through the air in the battle conditions of First World War compelled soldiers to burrow into the soil to obtain shelter and survive. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான புல்லட்ஸையும் ஷெல்ஸையும் கொஞ்சம் பதுக்கி வைக்கிறதுக்காக குழி தோண்டி அங்கேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஷெல்டர் போட்டு தங்கி சர்வை பண்ற அளவுக்கு வந்து அந்த ட்ரென்ச்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ட்ரென்ச் வேர்ஃபேர். அது அந்த பேட்டில் ஆஃப் மேன் அப்படின்ற இதுல தான் வந்து அந்த ட்ரென்ச் வேர்ஃபேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் வெர்டன். பேட்டில் ஆஃப் வெர்டன்னா என்னன்னு பார்க்குறோம். Between February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in the French line. இந்த வெர்டன் எங்க இருக்கு அப்படின்னா பிரெஞ்ச் லைன்ல ஒரு ஃபேமஸ் ஒரு எப்படி சொல்றது ஒரு கோட்டை மாதிரி, ஓகேவா, ஃபேமஸ் கோட்டை மாதிரி அது வெர்டன். அது வந்து பிப்ரவரி ஜூலை 1916க்கு நடுவில் வந்து இந்த ஜெர்மன் வந்து வெர்டனை அட்டாக் பண்ணாங்க. இந்த 5-month battle of Verdun 2 million men took part and half of them were killed. இந்த 5-month பேட்டில்ல 2 மில்லியன் ஆம்பளைங்க வந்து இதுல போராடினாங்க. அதுல பாதி பேரை வந்து அவங்க கொன்னுட்டாங்க. யாரு? ஜெர்மன் வந்து கொன்னுட்டாங்க. The British offensive against Germans occurred near the river Somme. அதே மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, ஜெர்மனை வந்து எதிர்த்து ரிவர் சோமேல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த 4-month பேட்டில் ஆஃப் சோமே பிரிட்டன் லாஸ்ட் 20,000 men on the first day. அதே மாதிரி இவங்க இந்த ரிவர் சோமேல இவங்களை அட்டாக் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பேட்டில் நடந்துச்சு, பேட்டில் ஆஃப் சோமே. அந்த பேட்டில் என்ன பண்ணாங்க, அந்த 4 month வந்து பேட்டில் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் டேவே 20,000 men வந்து இழந்துட்டாங்க அவங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. இந்த பேட்டில பார்த்து தான் நிறைய வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று கூட்டணி சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் கோவம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஜெர்மனிக்கு எதிர்த்து கூட்டணி சேர்ந்துச்சு. வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். In the Eastern Front, Russian troops repeatedly defeated the Austrians. Eastern
ஈஸ்டர்ன் பகுதியில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ரஷ்யன் வந்து ஆஸ்திரியாவை ரிப்பீட்டடாக வந்து தோக்கடிச்சுட்டே இருந்துச்சு. பட் த ரஷ்யன்ஸ் வேர் இன் டர்ன் டிஃபிட்டட் பை த ஜெர்மன்ஸ். ஆனால் வந்து ஜெர்மனால தோக்கடிக்கப்படுது. ஜெர்மனை யாரையுமே வந்து எதிர்த்து நிற்க முடியல. ஜெர்மன் எல்லாரையுமே தோக்கடிச்சுட்டே இருந்துச்சு. Russia had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. அதே மாதிரி இந்த அவங்களுக்குள்ள ரஷ்யாக்குள்ள நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், அவங்கள வந்து நிறைய சரியான ட்ரைனிங் இல்லை, சரியான எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருந்ததுனால அவங்க நிறைய வந்து இழந்துட்டாங்க. அதில் in 1917 the Tsarist regime in Russia was overthrown in a revolution. 1917 தான் ரஷ்யாவில் இருக்கிற சாரிஸ்ட் ரீகெய்ம் அப்படின்ற இடத்துல இருந்து ரெவல்யூஷன் அப்படின்றத ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு புரட்சி, எங்களுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நாங்களா துணிஞ்சு போராடினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாங்க. ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி இட் சைன்டு த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் 3 March 1918 வித் ஜெர்மனி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா எங்களுக்கு வந்து அமைதி தான் வேணும், இதுக்கு மேலே எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கூட வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை 3 March 1918 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த டைம்ல வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆஃப்டர் திஸ் த பொசிஷன் ஆஃப் ஜெர்மனி பிகம் ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் ரஷ்யாவும் மறுபடியும் அவங்களுக்குள்ள கூட்டணி சேர்ந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜெர்மனி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இட் அப்பியர்ஸ் அஸ் இஃப் த அலைஸ் வேர் கோயிங் டு லூஸ். However, USA came to their rescue and played the final decisive role in crushing Germany. ஸோ இந்த டைம்ல வந்து யூஎஸ்ஏ தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 3 years வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு எதுப்பா வம்புன்னு சொல்லி மேலோட்டமாக ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, பிரிட்டனுக்கும். பட் எப்போ ரஷ்யாவும் அது கூட சேர்ந்து அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லி யூஎஸ்ஏ வந்து ஜெர்மனி கூட போராட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். அதே மாதிரி வாரில் நடந்த சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்க்கலாம். டர்க்கி ஆல்சோ ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். டர்க்கி வந்து என்ன பண்ணிச்சு, சென்ட்ரல் பவர்ஸோட சைடில் தான் போராடிட்டு இருந்துச்சு. ஸோ டர்க்கி met with initial success and the allies suffered reverses, particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately Turkey was defeated. என்னதான் வந்து சென்ட்ரல் பவரோட சப்போர்ட்ல இருந்து டர்க்கி வந்து இது பண்ணாலும், போராடினாலும் டர்க்கி ஸ்டார்டிங்ல ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. எப்போ நிறைய அலைஸ் இங்கேயும் அங்கேயும் மாறிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மெசபோட்டோமியாலையும் கேலிபோலி அப்படின்ற ஊர்ல வந்து வார் நடக்கும்போது டர்க்கியை ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. The Turks tried to attack Swiss Canal but were repulsed. டர்க்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்விஸ் கேனலை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கே வந்து அது ரிவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு. பிரிட்டன் அட்டாக் டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்ட் சிரியா. பிரிட்டன் என்ன பண்ணியிருக்கு, ஈராக்லேயும் பாலஸ்தீன், சிரியா இந்த 3 இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ பிரிட்டன் வந்து டர்க்கியை அட்டாக் பண்ணியிருக்கு. In Arabia, taking advantage of the growing Arab nationalism, a revolt of engineered by a British agent. அரேபியாலையும் என்ன பண்ணியிருக்காங்க, அரப் நேஷனலிசம் வளர்ந்ததுக்காக அரேபியாவில் வந்து அரப் நேஷனலிசம் அதிகமாக வளர்ந்துட்டு இருந்ததுனால அதுவே வந்து பிரிட்டிஷ் ஏஜென்ட்டால வந்து ரிவால்ட் வந்து தூண்டி விடுறதுக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருந்துச்சு. பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி டைரக்ட்லி அண்ட் ட்ரை டு கேப்சர் கான்ஸ்டன்டினோப்பிள். அதே மாதிரி பிரிட்டன் என்ன பண்ணிருக்கு, டர்க்கியை டைரக்டா அட்டாக் பண்ணி வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. அதாவது டர்க்கி வந்து ரொம்ப இதுவாக தானே இருந்துச்சு, ஒரு பெரிய சிட்டியா இருந்து அதுல ஒரு பார்ட் வந்து ஃபேமஸா இருந்துச்சு இல்லையா.
அந்த ஒரு சிட்டியை வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இதை வந்து கேப்சர் பண்ணிச்சு, டர்க்கியோட மெயின் இதுவே கேப்சர் பண்ணிச்சு. பட் த டர்க்ஸ் புட் அப் எ பிரேவ் ஃபைட். இருந்தாலுமே வந்து பிரிட்டன் என்னதான் கேப்சர் பண்ணாலும் நீங்க என்னோட மெயின் இடத்தையே தூக்கிட்டு போனாலும் நான் இன்னும் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஃபேர் ஈஸ்ட், அதே வந்து ஈஸ்ட் கொஞ்சம் தூரத்துல சைனா ஆல்சோ ஜாயின்ட் த allies. Japan was able to capture the province of Kyushu given by the Germans to China. இந்த province அதாவது சைனாவும் வந்து கூட்டணியில சேர்ந்துச்சு. ஜப்பான் வந்து ஜெர்மனால சைனாக்கு கொடுக்கப்பட்ட கியாச்சு அப்படின்றத ஜப்பான் வந்து கேப்சர் பண்றதுக்காக பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. province of ஷான்டாங் அப்படின்ற பகுதியில there was no war in the Far East. அந்த டைம்ல ஃபேர் ஈஸ்ட்ல எந்த ஒரு வாரும் கிடையாது. ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் த ஒகேஷன் ஆஃப் threaten China into ceding valuable concessions and privileges. இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எந்த வாரும் அங்க இல்லாம இருந்ததை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சைனா மேல ஜப்பான் வந்து இன்வேட் ஆயிடுச்சு, த்ரெட்டன் கொடுத்துச்சு, மிரட்டி அவங்கள அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லி இது பண்ணிடுச்சு. இந்த பால்கன்ல என்ன நடந்துச்சுன்னா the Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. அதே மாதிரி ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆர்மி என்ன பண்ணாங்க, பல்கேரியா கூட சேர்ந்து செர்பியாவை க்ரஷ் பண்ணிட்டாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். செர்பியாவையும் அவங்களோட ரூலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ருமானியா வாட்ச்டு த கோர்ஸ் ஆஃப் த வார் அண்ட் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின்ட் த allies. ருமானியா இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நமக்கு எதுக்கு வம்புன்னு அதுவும் போயிட்டு என்ன பண்ணிடுச்சு, ஆஸ்ட்ரோ ஜெர்மன் கூட சேர்ந்துருச்சு. ருமானியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ இவங்க சைடு இருந்த எல்லா அல்லைஸும் வந்து ஜெர்மன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆப்ரிக்கா. ஆப்ரிக்கால காலனிஸா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட தலையெழுத்துலாம் என்னன்னா த ஜெர்மன் காலனிஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கா வாஸ் ஆல்சோ அட்டாக்டு பை allies. இந்த alliesலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்காவை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆஸ் தீஸ் காலனிஸ் வேர் குயிட் ஃபேர் ஃப்ரம் ஜெர்மனி, they could not receive any immediate help and therefore surrendered to the allies. ஸோ அந்த டைம்ல நிறைய வார் குவிட் பண்ணியிருந்ததுனால, நிறைய வார் தூரத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சுனால அவங்க பிளேஸ்ல எந்த வாரும் நடக்காம இருந்துச்சு. அந்த டைம்ல இம்மிடியட் ஹெல்ப்பும் யாரையும் கூப்பிடாம இருந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவும் சரண்டர் ஆயிட்டாங்க, வேற வழி இல்லாம ஜெர்மனி கிட்ட. இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். அதே மாதிரி இட்டாலி வந்து ஆஸ்ட்ரியன் கிட்ட எப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா இட்டாலி ஃபார்மலி ஜாயின்ட் த allies in the war in May 1916. Italians were fighting with the Austrians and continued to sustain their resistance, but when the Germans came to Austria's help, the Italians collapsed. இட்டாலி ஆல்ரெடி அங்கதான் இருந்துச்சு இல்லையா, ஜெர்மன் கூட தான் கூட்டு வச்சுட்டு இருந்துச்சு. அங்கேயே கூட்டு வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல, அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு பிரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வந்துட்டு மறுபடியும் ஆஸ்திரியா என்ன பண்ணிருக்கு, இட்டாலியாவை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, இட்டாலி கொலாப்ஸ் ஆகி ஜெர்மன் கூட சேர்ந்துருச்சு இல்லை, அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு, அவ்வளோதான். சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். இந்த இடத்துல சென்ட்ரல் பவர்ஸ் ஜெயிச்சிருச்சு. த சென்ட்ரல் பவர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பெல்ஜியம் அண்ட் பார்ட் ஆஃப் பிரான்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட், போலாண்ட், செர்பியா அண்ட் ரொமானியா. ஸோ இந்த எல்லா பார்ட்டியுமே ஜெர்மனி, அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பார்ட் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. த எபிசென்டர் ஆஃப் த சர்க்கிள் struggle was the western front and the seas. எங்கெல்லாம் மெயின் நடந்துச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் பகுதியிலையும் கடல் பகுதியில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. as the allies controlled the sea routes, they cut off the supply of food and other material reaching the central powers. allies வந்து சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது சென்ட்ரல் பவர்ஸ்க்கு போகிற ஃபுட் சப்ளை அதர் மெட்டீரியல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா women and children suffered from hunger and privation. ஸோ ஜெர்மனிலையும் ஆஸ்திரியாலையும் விமனும் சில்ட்ரனும் வந்து பசிக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி அட்டாக் இங்கிலாந்து பை ஏர். ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, இங்கிலாண்ட ஏர் மூலியமா, அதாவது
அது என்ன சொல்லுவாங்க, போர் விமானம் மூலியமா வந்து அட்டாக் பண்ணாங்க. பாம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன் அண்ட் பிளேசஸ் வேர் தேர் வேர் மேஜர் ஃபேக்ட்ரிஸ். பாம்ஸ்லாம் வந்து லண்டன்ல நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து, ஜெர்மனி. லேட்டர் ஏரோப்ளேன்ஸ் were used for targeting civilian populations. அதே மாதிரி ஏரோப்ளேன்ஸ்லாம் என்ன பண்ணுச்சு, சிவிலியன், அதாவது நிறைய எங்க வந்து மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வந்து டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The Germans introduced poison gas and soon both sides resorted to its use. ஸோ ஜெர்மன் என்ன பண்ணிட்டாங்க, பாய்சன் கேஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ரெண்டு சைடுமே யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய பேட்டில்ஸும் அமெரிக்கா வந்து வார்க்குள்ள என்ட்ரு ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இன் 1916 நேவல் பேட்டில் ஆஃப் ஜூட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க had taken place on நார்த் சீல நடந்துச்சு. த பிரிட்டிஷ் won the battle. பிரிட்டிஷ் வந்து பேட்டில்ல ஜெயிச்சிடுச்சு. Thereafter, Germany started their submarine warfare and their cruisers went roaming about, interfering the shipping of the allies. ஸோ இந்த பேட்டில் ஜெயிச்ச உடனே மறுபடியும் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஜெர்மனில இருந்து சீ ரூட் எல்லாம் தடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அலைஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு. ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் அ ஃபேமஸ் எம்டன் விச் bombarded மெட்ராஸ். அதாவது எம்டன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு பகுதி, அதுதான் வந்து மெட்ராஸையும் தாக்க ஆரம்பிச்சிச்சு. as a counter measure to the blockade, the Germans proclaimed in January 1970 that they would sink even neutral ships in certain waters. அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி அலைஸ் வந்து அவங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆன உடனே ஜனவரி 1917 ஜெர்மன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் ஃபுட்டு, தண்ணி, வாட்டர், தேவையான பொருட்கள் நாங்கள் இங்கேயும் தரும் அங்கேயும் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூட்ரல் ஷிப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திஸ் மீன் தட் ஆல் ஷிப் இன் பிரிட்டிஷ் வாட்டர்ஸ் whether owned by countries involved in the war or not would be targets for German submarines. வார்க்குள்ள அதுக்கு பேர் நியூட்ரல் ஷிப்ஸ்னா என்ன அப்படின்னா, வார்க்குள்ள என்ட்ரு ஆகுதோ இல்லையோ நம்ம வந்து டார்கெட் வந்து உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில வந்து அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டாங்க. மற்றபடி வந்து வார்ல வந்து இந்த நியூட்ரல் ஷிப்ஸ் இன்வால்வ் ஆகல. லுசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் torpedoed by a ஜெர்மன் சப்மரைன். லுசிட்டானியா அப்படின்ற ஒரு ஷிப்பு வந்து ஜெர்மன் சப்மரைன் மூலமா வந்து போக வச்சாங்க. There was a lot of resentment in the USA and President Wilson declared war against Germany in April 1917. இந்த ஷிப்பை உள்ள விடுறதுக்காக நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததுனால வில்சன் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட், அவர் வந்து ஜெர்மனி மேல ஏப்ரல் 1917 வந்து வார் வந்து தொடுக்குறாங்க. America's entry with its enormous resources made Allied victory of foregone conclusion. ஸோ அமெரிக்கா என்ட்ரான உடனே ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றியை வந்து கண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எம்டன் ஷிப்பு. இதுதான் வந்து மெட்ராஸ்ல பம்பார்ட் அதாவது வெடிக்க வச்சாங்க. சிங்கிங் ஆஃப் லுசிட்டானியா, இந்த ஷிப்பு லுசிட்டானியான்ற ஷிப்பு வந்து மூழ்க வச்சிருக்காங்க. இது ஜெர்மன் சப்மரைன். ஓகேவா? German submarines were extremely effective. During March and April 1970, about 600 merchant ships were sunk. 600 ships வந்து மூழ்க வச்சிருக்கு இந்த ஜெர்மன் சப்மரைன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், த ஆர்மிஸ்டைஸ் அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அதாவது போர் முடிவுக்கு வந்தது எப்படி அப்படின்றத இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சு, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தனியாகவும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, கூடிய சீக்கிரமே வந்து நான் 10th இருக்கட்டும்,
6th to 10th வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் நோட்ஸ் மாதிரி வந்து தனியாக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு பிடிஎஃபாக கேட்டாலும் அனுப்பலாங்க, இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வேணும்னாலும் அனுப்புவாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து எனக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இம்மிடியட்டாக எனக்கு இந்த சப்ஜெக்டில் இந்த சாப்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு அதையுமே வந்து என் நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேவா? ஸோ நிறையா நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நீங்களும் யூஸ் ஆகுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கையும் யூஸ் ஆக வைங்க. ஓகேவா? வேறு ஏதாவது இருந்தாலுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.